ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜோங்ன டிவி வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சல்லுன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலை ரெக்கவர் பண்ணி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபேமிலி தாங்க காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, இறங்கி வந்துட்டே இருக்கும்போது, பிரீத்தி நான் ரெடி ஆயிட்டேன், சீக்கிரமா சாப்பாடு எடுத்துருவா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க மேல இருந்து பார்த்தோன்னா இன்னொரு பொண்ணு நடந்து வருவாங்க. இவங்க வந்து நம்ம ஹீரோடைய மச்சனிச்சுங்க. அங்க பின்னாடி சமைக்கிறாங்க இல்லையா, அவங்க இவருடைய ஒய்ஃபுங்க. இப்ப இவங்க மேல இருந்து கீழே வந்த உடனே இப்ப இவரு என்ன பண்ணுவாருன்னா, அவளை பார்த்துட்டு என்ன நீ ட்ரெஸ் போட்டிருக்க, இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டனா என்ன ஆகும் தெரியும் இல்லையா, இது மாதிரி எல்லாம் துணி போடாத அப்படி சொல்லும்போது, ஏன் மாமா இதுல என்ன இருக்கு, உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்கும்போது, இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு அவர் சத்தம் போடுறாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க மனைவி அங்க வந்துட்டு, ஏங்க அவளை திட்டிட்டே இருக்கீங்க, அவளை ஃப்ரீயா விடுங்க அப்படி சொல்லும்போது, இப்ப இவன் என்ன பண்ணுனா எழுந்து போயிட்டு, அக்கா இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்ட் வரான், இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள், ஸோ அவனுக்கு நான் கிஃப்ட் தரணும் அப்படி சொல்லும்போது, ஓகே வீட்டுக்கு கூப்பிடு, அவனுக்கு சாப்பாடு செஞ்சு போடலாம் அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லணும்னா, இல்ல அவனுக்கு நான் இன்னைக்கு நான்வெஜ் தரலான்னு இருக்கேன், ஸோ மாமா கூப்பிட்டு எப்படியாச்சும் வெளியே போங்க அப்படி சொல்லும்போது, அவ்வளவுதானே சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரா அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டு, ஏங்க எனக்கு கொஞ்சம் ராதா ஆண்டி வீட்டு வரைக்கும் கொஞ்சம் விட்டுறீங்களா, அவங்க கொஞ்சம் வேலை இருக்கு அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவரும் சரி ஓகே விடுறேன் அப்படி சொல்லிட்டு, இப்ப இவரு என்ன பண்ணுவார்னா, சரி எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு வெளியே அங்க காட்டுறாங்க. இப்ப ஒரு வண்டியில ஏறலான்னு போகும்போது, இப்ப அவருக்கு ஒரு கால் வருமா, உடனே அதை பார்த்துட்டு அவர் சைலண்ட்ல போடும்போது, அவங்க மனைவி என்ன கேட்பாங்கன்னா, யாரது போனு, ஏன் கட் பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் கட் பண்ணலாமா, சூரஜ்ல இருந்து எங்க மாமா வந்திருக்காரு, அவர் எங்க இங்க பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு எனக்கு போன் அடிச்சுட்டே இருக்காரு, எனக்கு வேற வேலை இருக்கு, சரி ஓகே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை உட்கார வச்சுட்டு கிளம்பும் போது, இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, அம்மா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, ஸோ இன்னைக்கு என்னால் காலேஜ் போக முடியாது, அம்மா நீ போயிட்டியா காலேஜுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நானும் காலேஜுக்கு போகல, எங்கள் அக்காவும் மாமாவும் வெளியே போயிருக்காங்க, வீட்டில் நான் தனியாக இருக்கேன், எனக்கு இங்கே தனியாக இருக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அட நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் இருக்கேன் இல்லையா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறேன் அப்படி சொல்லும்போது, உனக்கு தான் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நீ எப்படி வருவ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ கால் கட் பண்ணிட்டு இவர் இங்கிருந்து கிளம்புறாருங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நேராக வீட்டுக்கு வந்தா அவளுடைய ரூமை பயங்கரமா டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பா. இவர் என்ன பண்ணுவாருன்னா, நேரா மாடிக்கு போயிட்டு அவ பால்கனில நிப்பாளா, அவளை பார்த்த உடனே இவருக்கு செம்ம மூடாயிடுங்க. ஏன்னா அவ போட்டுக்கிற ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க பண்ற மேட்டர் சென்ஸ் வேற லெவல் இருக்கும். இப்படியே ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது, வழக்கம் போல அவனுக்கு பாதியில நின்னுடுமா. உடனே இவ டென்ஷன் ஆயிட்டு, என்ன அவனுக்கு பாதியில முடிஞ்சிச்சு, இப்படி எல்லாம் இருந்தா எப்படி, போயிட்டு உன்னுடைய தம்பியை ஒழுங்கா நல்லா பஞ்சர் கடையில காட்டி பஞ்சரை விட்டு அப்படி சொல்லும்போது, ஏன் இப்படி அசிங்கப்படுத்துற அப்படின்னு அவன் கேட்பானா. ஆமா இது மாதிரி திருப்தியே படுத்த முடியலன்னா நீ எல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு இப்ப திட்டிட்டே இருக்கும்போது, இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதா. இப்ப அவனும் முடிச்சுட்டே இருக்கும்போது டப்புன்னு யாரோ ஒருத்தங்க கதவு தட்டுற சத்தம் கேட்குங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். உடனே கதவு தட்டுறது யாருன்னு தெரியாம இப்ப அவ முடிப்பாளா. இப்ப அவ என்ன சொல்லணும்னா, எங்க அக்காவும் மாமா வெளியே போயிட்டாங்களே, இந்த நேரத்துல யாரும் வந்தாங்க தெரியலையே, நீ ஒண்ணு பண்ணு, நீ போயிட்டு அங்க பதங்க, நான் போயிட்டு யாருன்னு பாத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணனா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்ப நேரா கீழே போவாங்க. கதவு திறந்தோடனே அங்க ஒருத்தன் நிப்பானா, அவனை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிடுவாங்க. இப்ப அவரை பார்த்தானா நேரா உள்ள வந்துருவாரா. ஆமா நீங்க யாரு, எதுக்காக உள்ள வரீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, என்னோட பேர் டண்டா சிங், நான் வந்து கார்த்தியோட அவங்க மாமா அப்படி சொல்லும்போது, ஆமா நீ யாரு, உன்னை பார்த்தா அவருடைய மனைவி மாதிரி தெரியலையே அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லனா, ஆமா அவங்களுடைய மனைவியுடைய தங்கச்சினா அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, இவளை ஒரு மாதிரியா மேலே கீழும் பாப்பாரா. உடனே அவன் என்ன சொல்லனா, சரி நீங்க இப்ப கிளம்புங்க, எங்க அக்காவும் மாமாவும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க அப்படி சொல்லும்போது, ஓ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வரணுமா, இவ்வளவு பெரிய வீட்டுல நீ தனியாவா இருக்க அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா இவ்வளவு பெரிய வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன், அதனால தான் சொல்றேன், நீங்க இப்ப போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதே டைமுக்கு மேல இருந்து பயங்கரமா சத்தம் கேட்குமா. உடனே இவனை கேட்பானா, என்ன இது உன்னோட ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருது அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுவா நான் வளர்க்குற பூனை மேல இருக்கு, அதுதான் இதே மாதிரி சத்தம் போடுது அப்படி சொல்லும்போது, அப்படியா சரி அந்த பூனையை பார்த்தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போலான்னு போகும்போது, உடனே இவ இடுப்பு சுலுக்கின மாதிரி அப்படியே கத்துவாளா. உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, டப்புனா அவளை தாங்கி பிடிச்சிட்டு, என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, என்னன்னு தெரியல எனக்கு இடுப்பு பிடிச்சிச்சு, கொஞ்சம் தாங்கி பிடிங்க அப்படி சொல்லும்போது, நான் தான் இருக்கு இல்லையா அதை தாங்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை என்ன பண்ணுவாருன்னா, இவர் கையோட தூக்கும் போது இதே டைமுக்கு இப்ப மேல இருந்து அவன் என்ன பண்ணுவானா, அப்படியே பொறுமையாவே நடந்து கீழே வருவாங்க. நடந்தவன் அப்படியே வெளியே போகும்போது இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அவனை டைவர்ட் பண்றதுக்காக டப்புன்னு இவரோட முகத்தை எடுத்து தன்னோட மேல் அழகு மேல வச்சுட்டு, இது கேட்டீங்களா என்னோட இதய துடிப்பு எவ்வளவு வேகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓ அப்படியா உன்னோட இதய துடிப்பு ரொம்ப சத்தமா தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி நான் உனக்கு இடுப்பு கொஞ்சம் பிடிச்சி விடுறேன் அப்படி சொல்லும் போது, இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப வெளியே அங்க காட்டுறாங்க. வெளியில பார்த்தோன்னா இப்ப வெளியில போயிருந்த இவங்க அக்காவும் மாமாவும் பைக்ல வருவாங்க. வந்தாங்க என்ன
பண்ணுவாங்கன்னா, என்ன இவ கதவு திறந்து போட்டு போயிருக்கா, உன் தங்கச்சிக்கு அக்கறையே கிடையாது, இவளை எப்படிதான் வீட்டுல வச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்லும்போது, சும்மா சும்மா அவளை சத்தம் போடாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அவ கல்யாணம் ஆயிட்டு வெளியே போறா, இப்பயும் அவளை கத்திட்டு இருந்தாங்கன்னா எப்படி அப்படின்னு இவ கேட்பாளா. இதே டைமுக்கு மேல இருந்து பார்த்தனா ஏதோ ஒரு மேட்டர் பண்ற மாதிரி சவுண்ட் வருமா, உடனே ஒரு டென்ஷன் ஆயிட்டு என்ன எப்படி சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு வேகமா மேல ஓடுவாருங்க. மேல போய் பார்த்தனா இந்த மாமா என்ன பண்ணுவாருன்னா, அவளை கீழே படுக்க வச்சுட்டு அவளுடைய இடுப்பை வந்து தேய்ச்சி விட்டுட்டு இருப்பாரா. உடனே இவரை தப்பா நினைச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு அவரை புடிச்சு இழுத்து பார்த்தா அவங்களுடைய மாமா. உடனே ஷாக் ஆயிட்டு, அட மாமா நீங்களா, ஆமா நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்லனா, நான் என்ன பண்றேன், ஆமா எதுக்காக இப்படி நிக்கிற, முதல்ல காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கடா அப்படி சொல்லும்போது, இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாரு. வாங்கிட்டு அவர் திருத்திருந்து முடிக்கும் போது, இப்ப நம்ம ஹீரோடைய வைஃப் என்ன கேட்பாங்கன்னா, ஆமா நீங்க என்ன பண்றீங்க இவ கூட அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுவாமா உன்னுடைய தங்கச்சி கீழே விழுந்துட்டா, அவளுக்கு இடுப்பு பிடிச்சிருச்சு, சோ அதுக்காக அவருடைய இடுப்பை தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன் அப்படி சொல்லும்போது, இப்ப அவளே கேட்டானா, ஆமாக்கா எனக்கு இடுப்பு ரொம்ப சுலுக்கிடுச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, வழியில இருந்தனா அதான் இவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி சொல்லும்போது, இப்ப அவ என்ன சொல்லனா, சரிக்கா நீங்க பேசிட்டு இருக்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன், போயிட்டு என்னோட ரூம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எனக்கு சரியாகும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அதுக்கு இவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு கழிச்சு போடு, அது மட்டும் இல்லாத மருந்து எடுத்துக்கோ சரியா அப்படி சொல்லி அனுப்பும்போது, இப்ப இவளும் போயிடுவாளா. போனதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆமா நீங்க எப்படி மாமா இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா நீயும் கூப்பிட மாட்டேற, அதனால தான் நானே வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது, சரிம்மா மாமாவுக்கு வந்து அவருடைய ரூமை காட்டு, அவர் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போவாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவரும் இப்ப இங்கிருந்து கிளம்ப போகும்போது, இப்ப அவன் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஆளு எப்படி இங்க வந்தானே தெரியல, இவனு சீக்கிரமா எப்படியாச்சும் அனுப்பி ஆகணும் அப்படின்னு ஒரு மனசுல நினைப்பாருங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா, இவரை கூட்டு போயிட்டு இதுதான் உங்களோட ரூம், இதுக்கப்புறம் நீங்க இங்க இருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு இவன் சொல்லும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய தேவைப்படுது, அதை நான் எடுத்துக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா நீ எனக்கு பணிவிட செய்யறேன்னு சொன்ன இல்லையா, கண்டிப்பா எனக்கு ஏதாச்சும் தேவைன்னா நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவளும் சரிங்க அப்படி சொல்லும்போது, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை பார்த்தா அவங்க அம்மா பாக்குற மாதிரியே இருக்கு, அவங்க சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எங்க அம்மா என்ன அவ்வளவு அழகா இருப்பாங்களா அப்படின்னு இவர் சொல்லும்போது, அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா ஆமா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, அந்த காலத்துல எவ்வளவு பேர்த்துமா அவங்க பின்னாடி சுத்தினாங்க அப்படி சொல்லும்போது, இதே டைமுக்கு இவங்களோட வீட்டுக்காரர் கூப்பிடுவாங்களா. உடனே சரிங்க மாமா நீங்க உட்காருங்க, நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு இவ வெளியே போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல நம்ம மாமா என்ன பண்ணுவாருன்னா, பால்கனில உட்காந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கும்போது, இப்ப அங்க வந்து நம்ம ஹீரோனியோட தங்கச்சி என்ன பண்ணுவானா, என்ன மாமா பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, உடம்புக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவளு என்ன பண்ணுவானா, அந்த எண்ணெய் வாங்கி தேய்ச்சி விட்டுட்டே இருப்பாளா. தேய்க்க தேய்க்க இவருக்கு லைட்டா மூடாகும் போது, இப்ப அவ என்ன பண்ணுவானா, அந்த எண்ணெய் தேய்க்கும் போது இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, பொறுமையா அவளோட கையை பிடிச்சி தடவிட்டே கொண்டு போயிட்டு தம்பி மேல வச்ச உடனே அவ டப்புன்னு வெக்கப்பட்டுட்டு ஓடிடுவாங்க. வெக்கப்பட்டுட்டு ஓடுறியா, நீ கண்டிப்பா திரும்ப வருவ எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இவர் சொல்லும் போது, இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல இவர் பெட்ரூம்ல உட்காந்துட்டே இருக்கும்போது, இப்ப அங்க அவ வருவாங்க, எனக்கு தெரியும் நீ வருவன்னு அப்படி சொல்லிட்டு இப்ப அவளை வச்சு அங்க வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாருங்க. இந்த சீன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இப்படியே மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெப் சீரிஸ் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு புது வெப் சீரிஸ்ல மீண்டும் சந்திக்கலாம். இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.